அத்தியாயம் 11. ஒரே அறைக்குள் அமர்ந்திருந்தாலும் இருவரின் மனதும் இருவேறு திசைகளில் பயணித்து கொண்டிருந்தது. நதியாவிற்கோ கிருஷ்ணா தோட்டத்தில் நின்று தன்னை பார்த்தது மனதில் சிறு பயத்தை கொண்டு வந்திருந்தது. அவன் கண்களில் தெரிந்த ஏதோ ஒன்று தனக்கு எதிராக பல விஷயங்களை செய்யப்போகிறான் என்பதை உணர்த்தியது. விஷாலோ அன்னையை எப்படி சமாளிப்பது என்கிற யோசனையில் மூழ்கியிருந்தான். அவனது சிந்தனையை கலைப்பது போல செல்வநாயகம் அழைத்தார். "இத வரம்பா." நாற்காலியின் ஓரத்தில் அமர்ந்து அறையை விட்டு வெளியே செல்லுபவனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் நதியா. அவளது மனம் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்தது என்ன, கிருஷ்ணாவை எப்படி சமாளிப்பது என்கிற எண்ணமே உள்ளுக்குள் நடுக்கத்தை கொடுத்தது. தந்தையின் முன் சென்று நின்ற விஷாலை தோளின் மீது கை போட்டு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றவர், "உன் அம்மாவோட கோபத்தை எப்படி சமாளிக்க போகிற விஷால்?" "தெரியலப்பா. உங்கள் 2 பேரோட சம்மதத்தோடு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தேன். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சு." லேசாக அவன் முதுகில் தட்டி, "அவளை நான் சமாளிச்சுக்கிறேன். மருமகளை நீ தான் பார்த்துக்கணும். நம்ம நித்யா வயசுன்னு சொல்கிற, நம்மளை நம்பி வந்திருக்க பொண்ணு. நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. கொஞ்ச நாளைக்கு உன் அம்மா வெறுப்பை காட்டுவா. அதுக்கு பிறகு எல்லாம் சரியாகிடும். அதுவரை அந்த பொண்ணோட தேவைகளை எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும்." "நிச்சயமாப்பா. உங்களுக்கு என் மேலே கோபம் எதுவும் இல்லையே?" அவனை ஒரு நிமிடம் ஆழ்ந்து பார்த்தவர், "கோபம்னு இல்லை, ஆனால் வருத்தம் இருக்குது தம்பி. இருக்கிற சூழ்நிலை என்கிட்டையாவது சொல்லியிருக்கலாமேன்னு தோணுச்சு." தந்தையின் கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டு, "மன்னிச்சிருங்கப்பா. அந்த சமயத்தில் என்னால் எதையுமே யோசிக்க முடியல. நான் செய்தது தப்பு தான்." விடு. நடந்து முடிந்ததை பற்றி பேச வேண்டாம். உன் அம்மாவோட கோபத்தை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 நாளைக்கு லீவு போட்டுட்டு வீட்டில் இரு. நதியாவை அம்மா கிட்ட தனியாக விட்டுட்டு போகாத." "என்னப்பா இப்படி பயமுத்துறீங்க?" மெலிதாக சிரித்து, "பிள்ளை பாசம் எதையும் செய்ய வைக்குண்டா. அதுவும் கிருஷ்ணா கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிறத அவளுக்கு வருத்தம், பெரும் வருத்தம். உன் கல்யாணமாவது அவள் ஆசைப்படி நடக்கும்னு எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. இப்போ அதுலேயும் மண் விழுந்து போச்சு. அந்த கோபம், ஆத்திரம் எல்லாம் உங்கள் 2 பேர் மேலே தான் வரும். அதிலும் மருமகள் மேலே நிறையவே கோபம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ தான் பாதுகாப்பாக இருக்கணும்." "சரிப்பா." அவர்கள் இருவரும் பேசுவதையே வைத்த கண் வாங்காது பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா. அவனது இதழ்களில் அத்தனை ஏளனம். அன்று கல்லூரி இருப்பதால் நித்யா குளித்து முடித்து வந்தவள், "அம்மா, டிஃபன் செய்யலையா? காலேஜுக்கு நேரமாச்சு" என்று கத்தினாள். அப்பொழுது தந்தையுடன் உள்ளே நுழைந்த அண்ணனை பார்த்து முகத்தை வெடுக்கென்று திருப்பிக் கொண்டாள். அதை கண்டுகொள்ளாத விஷால், "நித்தி, இன்னைக்கு நானே காலேஜில் கொண்டு போய் விடுறேன்." அவனை நன்றாக முறைத்து, "உன்கிட்ட கேட்டனா? எனக்கு போய்க்கு தெரியும். உன் வேலையை பாரு." "நித்தி, அண்ணங்கிட்ட பேசுகிற முறை இதுதானா?" "அப்பா, நீங்கள் இதில் நடுவில் வராதிங்க. எனக்கு பிடிக்கல." "இல்லை நித்தி, அவன்கிட்ட சாரி கேளு. நீ இப்படி மரியாதை இல்லாமல் பேசினா சும்மா இருக்க மாட்டேன்." அவளோ விஷாலை முறைத்து கொண்டு நிற்க, அந்நேரம் அங்கே வந்த பத்மா, "அவகிட்ட இவ்வளவு பேசுகிற நீங்கள் உங்கள் பிள்ளைய செஞ்சுட்டு வந்திருக்க வேலைக்கு ஏன் ஒன்றுமே சொல்லலை? பெரியவங்கன்னு மரியாதை இருந்திருந்தால் இப்படி செஞ்சுருப்பானா?" சற்றே எரிச்சல் அடைந்த முகத்துடன், "திரும்ப திரும்ப அதையே பேசி என்ன செய்ய போகிற பத்மா? நடந்தது எதுவும் இல்லைன்னு மாறிடுமா?" அறைக்கு வெளியே கேட்ட சப்தத்தில் கதவோரம் வந்து நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள் நதியா. நித்யாவின் முகத்தில் தெரிந்த வெறுப்பு அவளது நிம்மதியை கெடுத்தது. மகனுக்காக பரிந்து பேசி கொண்டிருந்த கணவரின் மீது எரிச்சல் வர, "உங்கள் பிள்ளையும் அவன் கட்டினவளையும் நீங்களே வச்சு கொண்டாடுங்க. நானும் என் பொண்ணு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறோம்." இத்தனை வயதாகியும் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாத மனைவியின் மீது ஆத்திரமிழ, "அப்படியே இருந்துரு, இங்கே திரும்பி வந்துடாத" என்றார் கோபமாக. அந்நேரம் மாடியிலிருந்து அனைத்தையும் பார்த்த வண்ணம் கீழே இறங்கி கொண்டிருந்தான் கிருஷ்ணா. "புதுசாக வந்தவங்களுக்காக அம்மாவையும் தங்கச்சியும் வீட்டுக்கு வராதேன்னு சொல்கிறது தப்புப்பா." "புரியாமல் பேசாத கிருஷ்ணா. நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனம்." "எதுப்பா முட்டாள்தனம்?" "விஷால் செய்ததை அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால் அவங்க அண்ணன் வீட்டில் போய் இருந்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க." "அவன் யாருடா? அவளுக்கு பிள்ளை தானே. பிள்ளை செஞ்சதை பிடிக்கலேன்னு சொல்லி அண்ணன் வீட்டுக்கு போனால் பெத்த பிள்ளையும் குடும்பத்தையும் விட்டு கொடுத்ததா ஆகாதா?" "அவன் விட்டு கொடுத்துட்டானே. பெற்றவங்க கிட்ட கேட்காம பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிற்கிறானே. அதையும் கேட்க மாட்டேன்னு நிற்கிறீங்க" என்றார் ஆங்காரமாக. "அவன் வயசுக்கு அவசரப்பட்டு செஞ்சிட்டான். அதையே நீயும் செய்ய போறியா? மொத்தத்தில் வெளியில் நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம்." "அப்பா, எனக்கு தெரிஞ்சு அம்மாவும் நித்யாவும் மாமா வீட்டுக்கு போகிறது தான் நல்லது" என்றான் விழிகளை நதியாவின் மீது பதித்தபடி. அவனது நோக்கம் என்னவென்று புரிந்து போக,
பட்டென்று நின்ற இடத்திலிருந்து உள்ளே நகர்ந்து கொண்டாள். விஷாலுக்கு கிருஷ்ணாவின் பேச்சு கோபத்தை வரவழைக்க, நீ பேசாதே கிருஷ்ணா, தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்க்காதே என்றான் எரிச்சலாக. நித்யாவோ அதற்கு மேல் கடுப்பாகி, யாரோ ஒருத்திக்காக நான் ஏன் வீட்டை விட்டு போகணும்? அம்மா, நான் வர முடியாது, நீ வேணா போ என்று கூறிவிட்டு பையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினாள். மகள் தனக்கு ஆதரவாக அண்ணன் வீட்டிற்கு வருவாள் என்று நினைத்திருக்க, அவளோ மாற்றி பேசிவிட்டு சென்றது ஆத்திரத்தை தூண்ட, கதவோரம் நின்ற நதியாவிடம் சென்று, வந்து 1 மணி நேரத்துக்குள்ளே எப்படி இருந்த வீட்டை எப்படி மாற்றிட்ட? சே, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ என்று வெறுப்பை உமிழ்ந்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டார். உயிர் தோழியே தன்னை வெறுக்கும் நிலையில் விஷாலின் அன்னை பேசியது மேலும் அவளின் கண்களை கண்ணீர் சிந்த வைத்தது. செல்வநாயகத்திற்கு நடப்பது எதையுமே தடுக்க முடியாத நிலை. நதியாவின் கண்ணீர் அங்கிருந்த அனைவரையும் அசைத்து பார்த்தது, ஒருவனை தவிர. அவனோ எகிழ்ச்சியாக முகத்தை வைத்தபடி நின்றிருந்தான். விஷாலுக்கு அம்மாவின் பேச்சு கோபத்தை கொடுத்தாலும் அவர் பக்கம் இருந்த நியாயம் எதையும் பேசவிடாமல் செய்தது. அதோடு நதியாவின் கண்ணீர் அவனை சோகத்தில் ஆழ்த்தியது. முதல் முறையாக அவள் கேட்டுக்கொண்டபடி மும்பைக்கே அனுப்பியிருக்க வேண்டுமோ என்று எண்ண ஆரம்பித்திருந்தான். மகன் முகத்தில் தெரிந்த சோர்வைக் கண்டு, போ விஷால், அவளை போய் சமாதானப்படுத்து என்றார். அதை கேட்டு அவன் உள்ளே செல்ல, கிருஷ்ணாவோ, நீங்கள் அம்மாவுக்காக பேசியிருக்கணும்பா என்றான். ஏனோ இன்று அவன் அதிகம் பேசுவது போல தோன்ற, நீ எப்போ குடும்ப விவகாரத்தில் எல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பித்த கிருஷ்ணா என்று கேட்டு அவன் மூக்குடைத்து விட்டு சென்றார். தந்தை பேசியதை கேட்டு எரிச்சலுடன் அலுவலகத்திற்கு சென்றான். அன்று முழுவதும் யாரும் யாருடைய முகத்திலும் விழிக்காமல் தங்களது அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தனர். நித்யா வரும் வரை நிலைமை அப்படியே இருந்தது. மாலை அவள் வீடு வந்து சேர்ந்தவுடன் வீடு இருந்த நிலையைக் கண்டு மா என்று சத்தமாக அழைத்தாள். மகளின் குரல் கேட்டதும் அறைக்கதவை திறந்து கொண்டு வந்த பத்மா, ஏண்டி இப்படி கத்தி தொலைக்கிற என்றார் எரிச்சலாக. அவளோ தாயின் கோலத்தை கண்டு முகம் சுளித்து, இங்கே ஏதாவது இழவு விழுந்துச்சா? வீடே மயான அமைதியாக இருக்குது, நீங்கள் தலை ஒரு வேஷம் துணி ஒரு வேஷமாக நிற்கிறீங்க. இப்போ என்ன தான் வேணும் உனக்கு? எதுக்கு இப்படி கத்துற? எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது செஞ்சு கொடுங்க, எப்பவும் போல இருங்க, யாருக்காகவும் நாமையே மாற்றிக்கணும் என்று நதியாவை இடைத்தாள். உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த விஷாலுக்கு தங்கையை 4 வைத்தாள் என்ன என்று தோன்றியது. மகளை முறைத்துவிட்டு அவள் சொல்வது போல காலையிலிருந்து கணவருக்கு கூட உணவை கொடுக்காமல் இருந்ததை எண்ணி சமையலறைக்குள் நுழைந்தார். மடமடவென்று சட்னியை அரைத்து தோசை வார்க்க ஆரம்பித்தார். முதல் 4 தோசைகளை எடுத்துச் சென்று கணவரிடம் கொடுத்துவிட்டு நித்யாவிற்கு ஊற்ற ஆரம்பித்தார். மேடை மீது அமர்ந்தபடி அன்னையிடம் கதை பேசிக்கொண்டே தோசைகளை உள்ளே தள்ள ஆரம்பித்திருந்தாள் அவள். அப்போது அரைக்கதவை திறந்து கொண்டு வந்த விஷால், மா, எனக்கும் அவளுக்கும் சேர்த்து ஊத்திடுங்க என்றான் மெல்லிய குரலில். அதுவரை மகளிடம் சற்று சிரித்து பேசிக்கொண்டிருந்தவரின் முகம் கோபமாக மாற, நித்தி, நான் யாருக்கும் இங்கே வேலைக்காரி இல்லைன்னு சொல்லு என்று கூறி முகத்தை திருப்பிக் கொண்டார். அடுத்த தோசைகளை ஊற்றி கையில் எடுத்துக்கொண்டு அடுப்பை அணைத்துவிட்டு அறைக்குள் சென்று கதவடைத்து கொண்டார். நித்யாவோ விஷாலை கிண்டலாக பார்த்துவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டாள். நடந்ததை எண்ணி திகைத்து நின்றிருந்தான் விஷால். அவன் பின்னே வந்து நின்ற நதியா நடந்த அனைத்தையும் கவனித்திருந்தாள். விஷாலை பார்த்து பாவமாக இருந்தது அவளுக்கு. நீங்கள் போங்க, நான் ஊற்றி எடுத்துகிட்டு வரேன். அவளை நிமிர்ந்து பார்க்காது, சாரி தியா, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என் வீட்டு ஆட்கள் இப்படி நடந்துப்பாங்கன்னு நினைக்கல, விடுங்க, நீங்கள் போங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் என்றவள் அடுப்பை பற்ற வைத்து தோசை ஊற்ற ஆரம்பித்தாள். சற்று நேரம் வரை அங்கேயே நின்றவன் சோர்வான நடையுடன் அறைக்குள் சென்றான். பத்மாவின் பேச்சும் நித்தியின் நடவடிக்கை பற்றிய சிந்தனையுடனே தோசை ஊற்றி கொண்டிருந்தவளை கலைத்தது சமையலறை வாயிலோரம் விழுந்த நிழல். விஷால் தான் வந்துவிட்டான் என்கிற எண்ணத்துடன், நான் தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேனே, நீங்கள் ஏன் வந்தீங்க என்று கேட்டுவிட்டு நிமிர்ந்தவளுக்கு ஷாக் அடித்தது போல இருந்தது. அங்கிருந்தவனை பார்த்து, நீயா? ஏன் விஷாலை எதிர்பார்த்தியோ? நீ நீ எதுக்கு இங்கே வந்த? அதெப்படி என்னோட படுத்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி அவனோடையும் என்று அவன் முடிக்கும் முன் ஏய் என்று கத்தி இருந்தாள். ஷ் என்று வாயில் விரல் வைத்து மிரட்டி, சத்தம் போட்டால் போக போகிறது முன்மானம்தான், எனக்கொன்றும் இல்லை. தப்பு செய்தது நீ, உன்னால் பாதிக்கப்பட்டது நான். நீயே ஒன்றுமில்லாமல் நடமாடும்போது நான் எதுக்கு பயப்படணும்? 2 கைகளையும் மெல்ல தட்டியவன், பாரதியின் புதுமை பெண்ணாக மாற முயற்சி செய்கிறியா? ஆனால் ஒன்று பாரு, இங்கே நீ என்ன கத்தினாலும் குற்றம் உங்கள் மேலே தான் வரும். ஏன்னா கற்பு உங்களுக்கு மட்டும்தான், பாதிப்பும் உங்களுக்கு தான். ஆண்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க.
நீ மனுஷனே இல்லடா. அவனோ தீவிரமாக முகத்தை வைத்து கொண்டு, லுக், எனக்கு நீங்கள் இருக்கிறத பிடிக்கல, மரியாதையாக எங்கேயாவது ஓடி போயிடு என்றான் மிரட்டலாக. நான் உன்னோட தம்பி மனைவி, உனக்கு பிடிக்கலன்னா நீ போயிடு. ஏய், நான் விளையாடிய பெண்களை திரும்பவும் பார்ப்பதில் எனக்கு எப்பொழுதுமே விருப்பம் இருந்ததில்லை. அதுவும் என் தம்பி மனைவியாக பார்ப்பதில் விருப்பமே இல்லை. மரியாதையாக ஓடி போயிடு. அவள் திரும்பி பதில் கொடுக்கும் முன் அறையில் இருந்த விஷால் தியா தியா என்றழைத்தான். அதில் மேலும் கோபமடைந்த கிருஷ்ணா, என்ன அவனோடவும் இருக்க தயாராகிட்ட போல என்று வார்த்தையால் குத்தினான். உடலில் நடுக்கம் இருந்தாலும் அவனது வார்த்தைகள் அவளை கோபம் கொள்ள செய்தது. ஏதோ ஒரு புறம்போக்கு என் மேலே சேறு பூசியதற்காக நான் அப்படியே இருந்துடணும்னு என்ன அவசியம்? சேத்துல விழுந்தா உடனே குளிச்சிடணும். ஏய், என்கிட்ட அதிகமாக பேசுகிற. உன்னை பற்றிய உண்மை தெரிஞ்சால் அடுத்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. என்னை பற்றி தெரியும் போது உன்னை பற்றியும் தெரியும். என்னையாவது சும்மா அனுப்புவாங்க, உன்னை கல்லால் அடித்தே அனுப்புவாங்க என்று செருப்பால் அடித்தது போல சொல்லிவிட்டு அவனை தள்ளிவிட்டு தோசையும் சட்னியும் எடுத்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அவளின் வார்த்தைகள் அவனது கோபத்தை அதிகப்படுத்த முஷ்டியால் சுவற்றில் ஓங்கி குத்தினான். அவன் எந்த பெண்ணிடமும் இப்படி அசிங்கப்பட்டதில்லை. கடற்கரையில் தன்னை ஓங்கி அறைந்ததுமே அவள் மீது பழிவெறி எழுந்தது. ஆனால் அவள் நிச்சயம் விஷாலை திருமணம் செய்து கொள்ள மாட்டாள், ஒதுங்கி சென்று விடுவாள் என்றே எண்ணினான். ஆனால் தன் வீட்டில் அவளை பார்த்ததும் அதுவரை அடங்கியிருந்த பழிவெறி தீவிரமாக கிளம்பியது. அதிலும் இப்பொழுது அவள் பேசிய வார்த்தைகள் அவனை சீண்டிவிட்டது. கண்கள் கொவ்வை பழமாக சிவக்க, மனமோ கொதிகலனாக கொதிக்க ஆரம்பித்தது. விடமாட்டேன்டி, இனி ஒரு நாள் கூட நீ நிம்மதியாக இருக்க விடமாட்டேன். அதை உடனே செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் வேகமாக சென்று விஷாலின் அறைக்கதவை தட்டினான். அறைக்கதவை திறந்த விஷாலுக்கு கிருஷ்ணாவை அங்கு பார்த்ததும் அதிசயம். வா அண்ணா. உதட்டில் கட்டாயமாக வரவழைத்து கொண்ட புன்னகையுடன் அறைக்குள் நுழைந்தவன், என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டனா என்றான் குறும்பாக கண் சிமிட்டி. அவனது இந்த பேச்சு விஷாலுக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் லேசான வெட்கத்துடன், என்னண்ணா நீ என்றான். அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டவன் நதியாவை பார்த்து, என்னம்மா இங்கே எல்லாம் நல்லா இருக்கா என்றவன் அந்த எல்லாம் என்பதை அழுத்தி உச்சரித்தான். அவன் அறைக்குள் வந்து நின்றதிலேயே உதறல் எடுத்து போயிருந்தவளுக்கு அவனது பேச்சு மேலும் கிளியை கொடுத்தது. விஷாலோ இது எதையும் அறியாது, என்ன அதிசயமாக இருக்கு, நீ இப்படி அறைக்கெல்லாம் வந்ததே இல்லையே என்றான். நதியாவோ, அந்த நாய் என்ன பிராண்டதான் வந்திருக்கு என்று சொல்லிக்கொண்டு அவனை வெறுப்பாக பார்த்திருந்தாள். தம்பியின் கேள்வியில் சத்தமாக சிரித்தவன், அது ஒன்றுமில்லடா, நீ பாட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வந்துட்ட. எல்லோரும் உன் மேலே கோபமாக வேற இருக்காங்க. அதுக்காகவெல்லாம் உன்னை அப்படியே விட்டுட முடியாது இல்லையா? அதனால தான் உனக்கு வேண்டியதை செய்ய அண்ணனாக வந்துட்டேன். விஷால் அவன் வாழ்நாளில் கிருஷ்ணா இத்தனை வார்த்தைகள் சேர்த்தார் போல பேசியதை இன்றுதான் பார்க்கிறான். என்ன சொல்கிற? நதியாவின் பக்கம் பார்த்துவிட்டு, பெரியவங்க கோபம் இல்லாமல் இருந்தால் எல்லாம் ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. அவங்க எப்போ கோபம் குறைஞ்சி எப்போ நீ இங்கே உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது, அதனால் நானே எல்லாவற்றுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேன். தாஜில் ரூம் போட்டிருக்கேன், நீ என்ன அவ்வளோ நைட் அங்கே போயிடுங்க. அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போய் பார்த்தாள் நதியா. விஷாலோ, இப்போ எதுக்கு நான் இதெல்லாம் வேண்டாம் விடுங்க என்றான் சங்கடத்துடன். மறுப்பாக தலையை சேர்த்து விட்டு எழுந்து கொண்டவன், இல்லடா நான் சொன்னதை செய் என்று அறை வாயிலுக்கு சென்றான். கோபம், அழுகை, ஆங்காரம் அத்தனை உணர்வுகள் எழுந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாது கல் போல இறுகி நின்றாள் நதியா. அப்பொழுது விஷாலிடம் கார் சாவியை கொடுத்து, உங்களுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துகிட்டு வந்துரு என்று அனுப்பினான். அவன் சென்றதும் நதியா பக்கம் திரும்பியவன் ஒரு மாதிரி சிரிப்புடன், நீ என்ன பண்ணுற, நாளைக்கு மார்னிங் வந்து அவன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லணும். என்னை விட பெற்றா இல்லை நான் பெற்றா என்று விஷத்தை கக்கினான். அவன் சொன்னதை கேட்டு வாந்தி வர அவசரமாக சென்று குளியல் அறைக்குள் கதவடைத்து கொண்டாள். வாந்தி எடுக்கும் சத்தத்தை கேட்டுக்கொண்டே அறையை விட்டு வெளியேறியவன், இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகந்தாண்டி, நீயா வீட்டை விட்டு ஓட வைக்கிற என்று சூளுரைத்து கொண்டான்.